என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, மாதத்தின் இறுதியிலே நாம் இருக்கின்றோம். கடவுள் நமது வாழ்விலை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். புலரப்போகக்கூடிய புதிய மாதத்திற்கு இறைவனுடைய அருள் துறை நம்மையும் நமது குடும்பத்தை பாதுகாத்த வழிநடத்த தெய்வீக திருப்பலியை பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். திருப்பலியானது ஸ்டெல்லா வினோதனுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக தெய்வீக திருப்பலியானது நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான்சன் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ராஜேஷ் அனிதா குடும்பத்தினர் நன்றியாகும். ஜோசப் பிலோமினா குடும்பத்தினர் தெய்வீக திருப்பலியை பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காகவே நீங்கள் அமர்ந்தாருவேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருள். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாமை ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இதை வாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனம் 7 முதல் 9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர்.
நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்று கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் நீ பேசாம மாட்டேன் என்பனாகில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எறியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அழைத்து வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 63. நாம் சொல்ல வேண்டிய பதில்: கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறைவசனம் 1. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிச நிலப்போடு என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஜெபப்பாடல். கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறைவசனங்கள் 2 மற்றும் 3. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஜெபப்பாடல். கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறைவசனங்கள் 4 மற்றும் 5. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஜெபப்பாடல். கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறைவசனங்கள் 7 மற்றும் 8. ஏனெனில் நீ எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. ஜெபப்பாடல். கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 2ஆம் வாசகம். தூய உயிரோட பலியான உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுன்றிருந்த வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-2 முடியும். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகின்றேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியான உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை சொற்றொடர்கள் 21 27 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் அளவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னிடம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் இதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறளிப்பார் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் அனைவரும் ஒலிம்பிக் போட்டியை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக அதில் ஓட்டப்பந்தயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். யார் தயங்காமல் ஓடுகிறார்களோ, யார் வழுக்கி விழாமல் ஓடுகிறார்களோ, யார் எந்த ஒரு கண்ணியிலும் அகப்படாமல் ஓடுகிறார்களோ அவர்களே அந்த பந்தயத்திலே வெற்றி வாகை சூடுவார்கள். நாம் ஓடுகின்ற பொழுது ஒரு சிறிய கல் அல்லது நாம் ஓடுகின்ற பொழுது நமக்கான அந்த தடகள பாதையை நாம் மாற்றி காலெடுத்து வைக்கின்ற பொழுது அல்லது நாம் ஓடுகின்ற பொழுது நமது கால் பகுதியில் சுளுக்கு ஏற்படுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அடுத்த அடியை எடுத்து வைக்கின்ற பொழுது வேகமாக எடுத்து வைத்தால்தான், வேகமாக ஓடினால்தான் நமக்கு முன்பாக செல்பவர்களோடு இணைந்து செல்ல முடியும் அல்லது அவர்களையும் தாண்டி செல்ல முடியும். இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த வழிகளை, வேதனைகளை, துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் நாம் வெற்றி வாகையை சூட முடியும். இயேசுவின் பிரியமானவர்களுடைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் பல்வேறு தருணங்களிலே அவரது புலம்பலை நாம் பார்க்கின்றோம். அவரது புத்தகத்திலே, இறைவா, இவர்கள் எனக்கு எதிராக செய்கிறார்கள், இறைவா நான் இவ்வாறாக கஷ்டப்படுகிறேன், உமது வார்த்தை எடுத்துரைக்கிறேன், யாரும் கேட்பதில்லை, நான் கத்துகிறேன் என்று தனது புலம்பலை அவர் எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒரு கட்டத்தில் கூட, ஆண்டவர் நீரை என்னை மயங்கிவிட்டு நானும் மயங்கி போனேன் உனது அன்பால் என்று சொல்வதை கூட கேட்கின்றோம். ஆனால் இன்றைய வாசகத்திலே, ஆண்டவரே நீ என்னை ஏமாற்றிவிட்டு நானும் ஏமாந்து போனேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், மக்கள் அவருக்கு எதிராக சதிவேலை செய்தாலும் கடவுளுடைய வார்த்தை அவரது எலும்புகளுக்குள்ளே அகப்பட்டு இருப்பதையும் அதை எடுத்து சொல்லாவிட்டால் அவர் சோர்ந்து போவதையும் அவர் பார்க்கின்றார். ஆகவே கடவுளுடைய வார்த்தை தன் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமையாக, கடவுளுடைய வார்த்தையை தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீயாக நினைத்து அதை நான் எடுத்துரைப்பேன். கடவுள் எனக்கு எத்தகைய துன்பங்களை கொடுத்தாலும், கஷ்டங்களை கொடுத்து எனக்கு வேதனையை ஏற்படுத்தினாலும் நான் இறைவார்த்தை எடுத்துரைப்பேன் என்று இறுதியிலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்கின்ற பொழுது எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்கும் என்பதால் தான் அவர் இந்த இறைவாக்கு எடுத்துரைக்கும் பணிக்கு வந்தார். ஆனால் எடுத்துரைக்கின்ற பொழுது பல துன்பங்கள் வருகிறது. ஆகவேதான் கடவுளை பார்த்து, இறைவா என்னை ஏமாற்றிவிட்டீர்,
உமது பாதை அற்புதமாக இருக்கும். உமது இறைவார்த்தை உரைக்கக்கூடிய பணி அந்த ரோஜா இதழ்களில் நடக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும் என்று நான் நினைத்து வந்தேன். ஆனால் அது முட்கள் மேல் நடந்து அந்த பாதங்கள் ரத்தம் வடிகிறது போல இருக்கிறது. அத்தகைய ஒரு பணியை செய்கிறேன், ஆகவே நீர் ஏமாற்றிவிட்டேன் என்று கஷ்டப்பட்டு சொல்வதை பார்க்கின்றோம். இருந்தாலும் அந்த பாதத்திலே ரணங்களோடு வலிகளோடு காயங்களோடு நான் ரத்தம் சிந்தினாலும் நான் ஒரு வார்த்தையை எடுத்துரைப்பேன் என்று இறுதியிலே நாம் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய அந்த வார்த்தை எத்தகைய சக்தி மிகுந்தது என்பதை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். மேலும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளுக்கு அர்ப்பணமான பலியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே அவருக்கு கையளிக்க வேண்டும். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல, மனிதர்களுக்கு ஏற்றாற்போல நம்மையே நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கடவுளுடைய அந்த பாதை விட்டு நாம் நழுவக்கூடாது. எவ்வாறாக அந்த ஓட்டப்பந்தய வீரர் அந்த அவருக்கான அந்த பாதையில் அந்த வரிசையிலே செல்கின்ற பொழுது வெற்றி பெறுகிறாரோ, அதே போல நாமும் கடவுளுக்கு ஏற்றபடியாக அவரது வழியிலே செல்ல வேண்டும். திரும்பி பார்த்தால் அல்லது தடம் மாறினால் நமது வாழ்வும் மாறிவிடும் என்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு வாசகங்களை நினைத்துதான் நமக்கு நற்செய்தி வாசகம் என்று அளிக்கப்படுகிறது. பேதுரு கடவுளால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர். பேதுருவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்தார். கடந்த வாரத்தை நாம் பார்த்தோம், பேதுரு உன் மீது எனது திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்ன கடவுள் இன்று பேதுருவை பார்த்து சாத்தானே அப்பாலே போய் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசையா, நீர் எனது திருச்சபை கட்டி எழுப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது பேதுருவுக்கு தனக்குள்ளே ஒரு ஆசை நிச்சயமாக எழுந்திருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைவராக வருகின்ற பொழுது நான் ஒரு மந்திரியாகவாவது நான் இருப்பேன் என்கின்ற ஒரு தன்னலம் சார்ந்த ஒரு வாழ்வை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே தான் ஆண்டவரை நீ சிலுவை சாவை ஏற்கக்கூடாது, சிலுவையை ஏற்கக்கூடாது, ஏனென்றால் நமக்கான வாழ்வு ஒன்று அற்புதமாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இவர் சிலுவை என்று சொல்லுகிறாரே, ஆகவே நமது வாழ்வு கஷ்டத்திலே சென்றுவிடும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த திட்டத்தை தடுக்க பார்க்கிறார். தான் ஒரு பதவியிலே இருக்க முடியுமே என்று நினைத்தேனே, அது பறி போகி விடுமோ என்று நினைக்கிறார். ஆகவே கடவுள் அவருடைய உள்மனதை அறிந்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய திட்டத்திற்கு யார் தடையாக வந்தாலும், அது சீடராக வந்தாலும் அவர்களுக்கு அங்கே இடமில்லை. கடவுளுடைய சீடர் கூட எவ்வாறாக சாத்தான் வழியிலே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எப்பொழுதுமே கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கின்றோம். நம்மோடு நன்றாக பழகுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை அனைத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அவர் எடுத்துரைக்கின்றார். உண்மையான அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவர் உண்மையாக அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய திட்டத்திற்கு அவர் செவிசாய்க்க வேண்டும். அவருடைய அன்பு எவ்வாறாக செல்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைப்பது போல அந்த அன்பு தனக்கு சாதகமாக இருக்காதா, தனது பதவிக்கு சாதகமாக இருக்காதா என்று பேதுரு நினைக்கிறார். தனக்கு அந்த பதவி பறிபோகி விடுமே, நான் வாழ்க்கையிலே உயர முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியான அரியணையில் அமர முடியாது, அவர் சிலுவையை ஏற்றார் என்கின்ற ஒரு மனநிலையோடு அவர் சிந்திப்பதை அறிந்த இயேசு அவரை சாத்தான் என்று அவர் கண்டுகொள்வதை நாம் பார்க்கின்றோம். முன்பு சாத்தான் 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது அந்த சாத்தானை விரட்டி விடாமல் சரியான பதிலை கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்று பேதுரு சோதிக்கின்ற பொழுதிலும் பேதுருவை பற்றி அவர் அறிந்தவராக இருந்தார், வெகுளியாக அவர் பேசுகிறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும் என்பதாலே அவரையும் கடிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமது வாழ்விலும் கூட இயேசுனுடைய அந்த வழியிலே நாம் செல்கின்ற பொழுது, அந்த பாதையை செல்கின்ற பொழுது எண்ணற்ற நபர்கள் நம்மை இழுக்க பார்க்கலாம். அத்தகைய வழியிலே கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஏன் அங்கே செல்கிறாய் என்று நாம் நம்மை தடமாற அழைக்கலாம், நம்மை திரும்பி பார்க்க அழைக்கலாம். எவ்வாறாக இந்த தடகள வீரர் செல்கின்ற பொழுது நிறைய சோதனைகள் வருவது போல பல சோதனைகள் நமக்கு வரலாம். ஆனால் நம்மை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார்களே, கத்துகிறார்களே, பின்பு
பின்பு யாரும் அழைக்கிறார்கள் என்று நாம் திரும்பி பார்த்தால் நிச்சயமாக நமது கோப்பையை நாம் இழந்து விடுவோம். ஆகவே கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் அனுசரித்து விட்டு சோதனைகளை அனைத்தையும் நாம் தாண்டி செல்கின்ற பொழுதுதான், பல பாராட்டுகள் இருக்கிறது, அது அனைத்தையும் தாண்டி செல்கின்ற பொழுதுதான் நமக்கான வெற்றி கிடைக்கிறது. இதிலேயே சுப்பிரியமானவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவர்கள் வேற்று மதத்தினராக இருந்தார்கள். ஒரு பிரச்சனை நிமித்தமாக அந்த மனைவி கணவன் இருவராக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை நிமித்தமாக அந்த கணவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த சிறைக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க நண்பர் அவரது வாழ்வை மாற்றுகின்றார். தான் இந்த சிறையிலே எந்த ஒரு தவறும் செய்யாமல் வந்திருப்பதாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நம்பியிருப்பதாகவும் சொல்கின்றார். அவருடைய வார்த்தை வழியாக புனிதருடைய வாழ்வை அவரோடு பகிர்வதன் வழியாக இந்த நபரும் மனம் மாறுகிறார். அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இணைகிறார். ஒரு குருவை சந்தித்து, நான் எனது வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டேன் 10 ஆண்டுகள். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் அந்த சிறையிலே நான் அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்னால் கண்டிருக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பையும் அவரது பரிவையும் கருணையையும் நான் நிச்சயமாக அனுபவித்திருக்க முடியாது. திருப்பலி என்கின்ற அந்த மகத்துவத்தை என்னால் புரிந்து கொண்டிருக்க முடியாது. அந்த 10 வருடங்கள் ஒரு சிலுவையாக இருந்தாலும் அதன் வழியாக நான் இன்று மீட்பை கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே நமது வாழ்வில் கூட எண்ணற்ற சிலுவைகள் வரலாம். அந்த சிலுவைகள் எல்லாம் கடவுளுடைய திட்டம், இறை திட்டம் என்பதை அறிந்து அதன் வழியாக கடவுள் நமக்கு ஒரு புதிய வழியை, உயர்ந்த வழியை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாமும் அந்த பாதையிலே பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமிட தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிடம் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தேவியை திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். யாரெல்லாம் அந்த ஜெபோதேவியை கேட்டிருக்கிறார்களோ அனைவரும் நினைத்து பார்ப்போம். இந்த கொரோனா தொற்று நோயினால் இறந்து போன ஆன்மாக்களுக்கு நித்திய மாற்றியும் இப்பொழுது மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு சுகத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை கேட்டிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை கேட்டிட வேண்டுகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் விட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுக்காரப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன் திருதமை அனைத்து நன்னுக்காகவும் கையில் வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை என்று புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளையான முறையில் நிகழ்வின்படி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மைக்கு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீன்படிக்கும் பின்னத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தவர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதீர்கள், தீமையை எங்களுக்கு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமை மாட்சியும் என்றென்றும் அதை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பணியின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் வேறோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாத, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கான புதிய வாழ்வையும் வழியையும் காக்க செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றோர். பகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதனால் கிறிஸ்துவின் திருவிழா திருத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. விருந்துண்ண வேண்டும், உன்
ஆண்டவரை உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊக்கம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ அவரது சிலுவையை உயர்த்தி பிடிக்க சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும்.